சமூகத்தை சீரழித்தவர் பெரியார் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீண்டும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெரியாரை பார்த்துதான் பிரபாகரன் தனது படையில் பெண் புலிகளை சேர்த்தார் என கூறுவது அவரை சிறுமைப்படுத்தும் செயல் என்றார். ஹிந்திக்கு எதிராக போராடுபவர்களை பெட்ரோல் டீசல் ஊற்றி எரியுங்கள் என்று கூறியது பெரியார்தான். எதற்கெடுத்தாலும் பெரியார் மண் என்று கூறுகின்றனர் என்றும், பெரியாரே ஒரு மண் தான் என கடுமையாக விமர்சித்தார் சீமான். ஒவ்வொருத்தரும் ஆரம்பிடலாம் பெரியார் மண் கோலாதரி வந்துடும். இது என் மண், தமிழ் மண். எங்களுக்கு பெரியார் மண் இல்ல, பெரியாரே ஒரு மண்ணு தான் எங்களுக்கு. இதுவரை ஏன் பெரியார் நூல்களை பொது உடைமை ஆக்கவில்லை, பெரியார் புத்தகங்களை ஏன் கண்ணில் காட்டவில்லை எனவும் வினவினார். சமூகத்தை சீரழித்தவர் பெரியார் என்றும் சீமான் விமர்சித்தார். அப்போது பெரியார் விஷயத்தில் பாஜக ஆதரித்து வருகிறது என்ற கேள்விக்கு நான் ஆதரவு கேட்டேனா என ஆவேசமடைந்தார். நான் பெரியாரை எதிர்க்கிறத அவங்க ஆதரிக்கிறேன். நான் எங்க அப்பா பாட்ஷா இருக்காருல்ல, அவர் மரணத்துக்கு போகும்போது பிஜேபி என்னை எதிர்த்து போராடிச்சு. பேரணி வச்சு ஓட்டு பொறுக்கிறதுக்காக, இஸ்லாமிய ஓட்டை பொறுக்கிறதுக்காக போராடிச்சுல. அப்ப நீ என்ன பண்ண? பிஜேபி பேசுறது தப்புன்னு நீ ஆதரிச்சியா? உன் கட்சி சார்ந்து ஒரு தெரியாது அப்பா பாஷா அவர்களுக்கு வணக்கம் செலுத்த அனுப்புனியா? அன்னைக்கு நீ பேசாம இருந்தா அவங்க என்னைய ரைடு போட்டு என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு போய் என்னை நிற்கதையா நிற்க வைக்கும்போது எனக்கு ஆதரவா வந்தியா? நான் யார்ட்டையாவது கேட்டனா என்னை ஆதரிங்க. எத்தனை கூட்டணியோடு நின்றாலும் 2026 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இல்லை என சீமான் கூறினார். உண்மையையும் நேர்மையும் எடுத்து வைக்கும்போது இத்தகைய சலசலப்பு ஏற்படத்தான் செய்யும் எனவும், ஒரு மிகப்பெரிய தவறான கோட்பாட்டை தகர்த்தெறிந்து புதிய கோட்பாட்டை கொண்டு வர வேண்டும் என நினைப்பதாக சீமான் தெரிவித்தார். அதை வரவேற்கிறதுக்கு தான் நாங்கள்லாம் சிவப்பு கம்பளை விரிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. உண்மையை நேர்மையை எடுத்து வலுவான கருத்தை வைக்கும்போது இந்த சலசலப்பு ஏற்படும். ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாட்டை, ஒரு மரபை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்டமைக்க நினைக்கிற போது அதை ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள், விமர்சிப்பார்கள் என்றெல்லாம் அச்சப்பட முடியாது, கூடாது.